ஒரு மனிதனிடத்தில் இரண்டு விஷயங்கள் அந்தரங்கமாக இருக்கின்றது. ஒன்று ரூஹ், இன்னொன்று நஃப்ஸ். இந்த ரெண்டுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்னவென்றால், ரூஹ் என்பது எப்போதும் உயர்வையே விரும்பும். அது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும், அடங்கி இருக்கும், சீராக இருக்கும். وَيَسْأَلُونَكَ عَنِ الرُّوحِ قُلِ الرُّوحُ مِنْ أَمْرِ رَبِّي. நாயகமே, உங்களிடத்தில் ரூஹ் குறித்து கேள்விகளை எழுப்புகிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், அது என் இறைவன் புறத்தில் நின்றும் உள்ளது என்று கூறுங்கள் என அல்லாஹ் சொல்லுகிறார். ரூஹ் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது என்பதால் அது பரிசுத்தமானது, உயர்வை விரும்பக்கூடியது, கட்டுப்பாட்டை விரும்பக்கூடியது, ஒரு ஒழுங்கு அமைப்பில் இருக்கக்கூடியது. நஃப்ஸ் என்பது இதிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டு அது தாழ்ந்த காரியங்களையே செய்யும். அதையே அது அழகாகவும் காட்டும். கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருக்காது, சுதந்திரத்தை அது விரும்பும். எனவே இந்த நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தி தூய்மையாக்கி யார் வாழுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையே ஜெயம் பெற்றது, வெற்றியானது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எனவே நம்முடைய நஃப்ஸை, இன்றைய உரை நஃப்ஸ் குறித்து என்பதால் நாம் ரூஹ் குறித்து விரிவாக பேசப் போவதில்லை. இந்த நஃப்ஸை சூஃபிகள் என்று சொல்லக்கூடிய ஆத்மீக ஞானிகள் 7 வகையாக பிரிப்பார்கள். குர்ஆனிலும் இந்த நஃப்ஸ் குறித்து அம்மாரா, லவ்வாமா, முத்துமையின்னா, ராதியா, மர்லியா என்றெல்லாம் குர்ஆன் பேசுகிறது. இந்த குர்ஆன் பேசக்கூடிய இந்த பேச்சை அடிப்படையாக வைத்து ஹதீதுகளில் இடம்பெறக்கூடிய பல வாசகங்களை வைத்து ஒரு மனிதனுடைய நஃப்ஸை 7 விதமாக பிரிப்பார்கள். நஃப்ஸு அம்மாரா, நஃப்ஸு லவ்வாமா, நஃப்ஸு முல்ஹிமா, நஃப்ஸு முத்மஇன்னா, நஃப்ஸு ராதியா, நஃப்ஸு மர்லியா, நஃப்ஸு காமிலா என்று 7 விதமாக பிரிப்பார்கள். இதில் முதலாவது என்ன? மனிதனோடு, எல்லா மனிதர்களோடும், சக மனிதர்களோடும் இருக்கக்கூடிய ஒன்று என்றால் அது நஃப்ஸு அம்மாரா தான். நஃப்ஸு அம்மாராவிலிருந்து விடுபட்டவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அந்த நஃப்ஸு அம்மாராவை அடக்கி ஒடுக்கி அதை பரிசுத்தப்படுத்தியவர்கள் கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். இந்த பக்குவத்தை தான் சூஃபிகள் என்று சொல்லக்கூடிய ஞானிகள் மிக அற்புதமான வழிமுறைகளின் வழியாக இந்த சமூகத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது குறித்த அருமையான போதனைகளை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நஃப்ஸு அம்மாரா என்பது அது எப்போதுமே பாவத்தை ஏவிக்கொண்டே இருக்கும். இன்ன நஃப்ஸ அம்மாரத்தும் பிஸ்ஸூ, அல்லாஹ் சொல்கிறான், ஒமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ அம்மாரத்தும் பிஸ்ஸூ. அது கேட்டை, கெடுதலை, தீங்கை தான் அது ஏவிக்கொண்டு இருக்கும். நஃப்ஸு அம்மாரா அது எப்படி ஏவும் என்று சொன்னால் லேசாக இல்லை. அம்மாரத்துன் என்று சொன்னால் அதிகமாக ஏவக்கூடியது. ஃபஆலா என்று சொல்வார்கள். அதிகமாக ஏவிக்கொண்டே இருக்கும். நீ அந்த செய், இதை செய், இதை செய் என்று பாவங்களையே அது சொல்லிக் கொண்டு இருக்கும். ஆனால் அது பாவமாக காட்டாது. சில பொழுது அது பாவமாக நமக்கு தெரிந்தாலும் அது பாவம் இல்லாத
ஒரு காட்சியை நமக்கு கொண்டு வந்து இது பாவம் இல்லை, இது சரியானதுதான் அப்படிங்கிறத நமக்கு காட்டும். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். இன்றைக்கு பல்வேறு வியாபாரங்கள் வந்திருக்கு, எத்தனையோ வகையான வியாபாரங்கள். இந்த வியாபாரங்களிலே மண்டைக்கு புலப்படாத வியாபாரங்கள்லாம் வந்திருக்கு. ஒருத்தன் ஒரு முதலீடு பண்றான், அவனுடைய பெயர்ல தங்கத்தை வாங்கி வைக்கிறான். அவன் தங்கத்தை வாங்கி வைக்கிறதா சொல்றான், இவன் கண்ணில் பார்க்கறதுலாம் இல்லை. அதற்கு பிறகு இவன் ஒரு 3 பேரை சேர்த்து விடுறான். அவன் அந்த ஒவ்வொருவரும் இன்னும் 3 பேரை சேர்த்து விடுறாங்க. இப்படி ஒரு கணக்கு நீண்டுகிட்டே போகுது. இந்த ஃபராயிதுல முனாசகான்னு ஒரு கணக்கு இருக்கும். ஃபராயிதுன்னு சொன்னா பாகப்பிரிவினையில ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால ஒருவர் மரணித்து போயிருப்பார். அவருக்கென்று ஒரு நியாயமான சொத்துக்கள் இருந்திருக்கும். அந்த சொத்துக்கு வாரிசுகாரர்களாக அவருடைய 3 மகன்கள் இருந்திருப்பாங்க, 2 மகள்கள் இருந்திருப்பாங்க. அந்த சொத்தை பிரிக்கையில அப்படியே இருக்குது. அது அடுத்த ஜெனரேஷனுக்கு வருது. அந்த 3 பேர்ல 2 பேர் மூத்தாயிட்டாங்க, ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அப்ப அந்த ஒருத்தர் 2 பேர் மூத்தானாங்க இல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு வருமா இல்லையா? அவருடைய பிள்ளைகள் 6-7 பேர் இருக்கிறாங்க. அவர்கள்ல ஒருத்தர் கல்யாணம் முடிச்சு மூத்தாயிட்டாரு, அவருடைய மனைவிக்கு வருமா இல்லையா? இப்படியே அது கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் முனாசகாங்கிறது. இதே மாதிரி வியாபாரங்கள்ல எப்படி இருக்குதுன்னா, 3 பேரை சேர்த்து விட, அவன் 3 பேரை சேர்த்து விட, அவன் 3 ஏதோ ஒரு வகையில போய்கிட்டே இருக்கு. இதை குறித்து பேச வரக்கூடியவர்கள் சில தகவல்களை நம்ம சொல்றாங்க. இது இப்படி 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 என்று சொல்லும் போது தகவல்களை சொல்லணும். தகவல்களை சொல்லிட்டு இது கூடுமா கூடாதா அப்படின்னா பரவாயில்ல. எப்படி தகவல்களை சொல்றாங்க தெரியுமா? இது இப்படித்தான், அதனால இதுல வட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்களே பதில் சொல்றாங்க. இது இப்படித்தான் நம்ம செய்யறோம், இந்த முறையில தான் இது நடக்குது, அதனால இதுல இன்ட்ரெஸ்ட் வராது. இதுல அவங்க இப்படி தெளிவுபடுத்துறாங்க, டாக்குமெண்ட்ல இப்படி எழுதி தர்றாங்க, அதனால இதுல என்ன செய்யாது வராது. இது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. அப்ப நம்மகிட்ட கேட்கப்பட்டது, அதனாலதான் நம்ம சொல்றோம். இப்ப நாம சொன்னோம் இதுல இன்ட்ரெஸ்ட் வராது, இதுல இன்ட்ரெஸ்ட் வராது, இந்த டாக்குமெண்ட்ல இப்படிதான் இருக்குது, இதுல எல்லாமே ஷரியத்து பிறகுதான் இருக்குது அப்படின்னு சொன்னதற்கு பிறகு நீங்க ஏன் என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க? தெளிவா தானே இருக்குதுங்கிறீங்க. இதுதான் அம்மாரா, அது சரியானது மாதிரி காட்டும் உங்களுக்கு. அந்த பாவத்தை கூட நப்சு அம்மாரா அது உங்களுக்கு சரியானதையாகவே காட்டிக்கொண்டு இருக்கும். அது பெரிய ஆபத்தானது நப்சு தான். ஒரு மனிதனுக்கு ஆபத்தானது, ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஷைத்தான் இருப்பான், நப்சும் இருக்கு. இந்த நப்சு அம்மாரா இருக்கு. இந்த 2 பேர்ல யாரு கொடியவர்கள் என்று சொன்னா நப்சு அம்மாரா தான். இதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த ரமலான் காலத்திலாவது ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹான ஹதீஸ் பல ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவாகி இருக்கு. ஆனா ரமலான் காலத்திலையும் பாவம் செய்யறானே, நோம்பு பிடிக்காம இருக்கிறானே, தொழாம இருக்கிறானே அப்படின்னா அது நப்சு. நப்சு விலங்கிடப்படுறது இல்லையே. நப்ச விலங்கிடுறது யாரு? அவர்கள் தான். நாம தான் நப்சுக்கு விலங்கிடணும், நாம தான் கட்டுப்படுத்தணும். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் அதை கட்டுப்படுத்தி நப்சை அடக்கினானோ அவன் அல்லாஹ்விடத்தில் ஜெயம் பெற்றான் என்று வல்ல அல்லாஹ் அவனுடைய அல்மறையா திருக்குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிடுகிறான். இந்த நப்சை குறித்து 7 வகையான நப்சு இருக்கு. குர்ஆன் அதை பற்றி பேசுகிறது என்று சொன்னோம். ஆனால் இதை குறித்து ஆத்மீக ஞானிகள் நிறைய விரிவாக எழுதுறாங்க. அதை விரித்து பேசுவதற்கான இது அல்ல. ஆனா அந்த நப்சு, இப்ப பாருங்க, இமாம் புஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு அழகான அவங்களுடைய புர்தால ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஃபைன் அம்மாரதி பிஸ்ஸூஇ மத்தஅவத் மின் ஜஹ்லிஹா பினதீர் ஷைபி வல் ஹரமி. ஒரு அற்புதமான வரி அது. என்னுடைய இந்த கெடுதியை ஏவக்கூடிய நப்சு இருக்கே, இது படிப்பினை பெறவில்லை. படிப்பினை பெறவில்லை. காரணம் என்ன? அதனுடைய மடமை. எது எச்சரிக்கை வந்ததற்கு பிறகும் ஷைபு என்ற நரை, ஹரம் என்ற வயோதிகம்,
இந்த ரெண்டும் வந்ததற்கு பிறகும் கூட இந்த ரெண்டுமே எதனுடைய அடையாளம்? மூத்தினுடைய அடையாளம். நரை என்பதும் வயசாயிட்டா தானே, பொதுவா நோயினால சில பேருக்கு நரை ஏற்படும், அது ரொம்ப ரேர். ஆனா பொதுவாக வயது ஒரு 50 வயசை கடந்துட்டா நரை வந்துடும். அப்ப அந்த நரை முடி வருகிறது என்று சொன்னாலே அது மௌத்தினுடைய அடையாளம் அப்படின்னு பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. இப்ப இந்த மௌத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நரையும் வயோதிகமும் வந்ததற்கு பிறகும் கூட என்னுடைய நப்சு உபதேசம் பெறவில்லை, அது கிளியர் ஆகல, விடாதுங்கிறான். அது ஒரு கேடு கெட்டதாகத்தான் இருந்து கொண்டு இருக்கும் இந்த நப்சு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தன் ஒரு காரியத்தை செய்யறான், அதனால 4 பேர் அவனை புகழ்றாங்க, டாப்பா நடத்திட்டான்பா, அழகா செஞ்சிட்டான்பா, அது கல்யாணமோ காட்சியோ வீடு ஓப்பனிங்கோ ஏதோ ஒண்ணு அருமையா செஞ்சிட்டான்பா அப்படின்றதும் நம்ம காதுல அது விழுது. நாம அதை விட சிறப்பா ஒரு டிஃபரெண்டா செய்யணும் நினைக்கிறோமா? அப்படி நினைத்தால் அது நப்சு அம்மாரா, அது உங்க பாவத்தை கொண்டு ஏவுகிறது. ஆனா உங்களுக்கு அது பாவமா தெரியல, அது பாவத்தை கொண்டு ஏவுகிறது, அது பாவமாக தெரியவில்லை. இந்த நப்சு எப்போதுமே சுதந்திரமாகவே இருக்க விரும்பும், கட்டுப்பாட்டுக்குள்ள அது வராது. இந்த குரான்ல அல்லாஹ் பாருங்க, இப்ப நம்ம மேல ஓதுனமே வஷம்சி உதுஹாஹா அப்படின்ட்டு, முக்கியமான ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் சத்தியமிடுவான். உதுஹா, காலை பொழுதின் மீது சத்தியமாக, ஒல்லைலி, இரவின் மீது சத்தியமாக. அப்ப ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதாக இருந்தா சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லுவான். அடியார்களுடைய கவனத்தை அதன் பக்கம் திருப்புவான். அப்படி திருப்பி விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவான். ஆனா இந்த நப்சுக்கு மாத்திரம் வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா என்று பல சத்தியங்களை செய்து அதற்கு பிறகு நப்சு சொல்றான். 1-2 சத்தியம் இல்லை, ஏறக்குறைய 10 அல்லது 11 சத்தியங்களை செய்ததற்கு பிறகு இது என்று குறிப்பிடுகிறார். அப்படின்னா இதுல நீ எவ்வளவு கவனம் செலுத்தணும், உன்னுடைய நப்சுக்கு நீ அடிமையாகாதே, நீ கட்டுப்படுத்து. நினைத்ததை எல்லாம் விரும்பியதை எல்லாம் சாப்பிடுவது, விரும்பியதை எல்லாம் வாங்குவது, விரும்பியதை எல்லாம் உடுப்பது, இது நப்சு. கட்டுப்பாட்டுக்குள்ள நீ கொண்டு வா. ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு சாப்பிடணும்னு விரும்புறோம், மார்க்கத்துல தடையில சாப்பிடு. ஆனா திரும்ப 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 அதையே சாப்பிடணும் 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 என்று அந்த நப்சுல உனக்கு பதிவானால் நீ நப்சுக்கு கட்டுப்பட்டு விட்டாய். நப்சு உனக்கு என்ன செய்யல, கட்டுப்பட இல்லை. நப்சை நீ கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவில்லை. ஹவன் நப்சுன்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் நப்சு அம்மாரா. அந்த கட்டுப்பாட்டுக்குள் உன்னுடைய நப்சை நீ கொண்டு வா. பிரம்மாண்டமாக இந்த காரியத்தை செஞ்சிடணும், கல்யாணத்தை செஞ்சிடணும், ஒரு டிஃபரெண்டான விருந்து வைக்கணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், என்ன நடைமுறையோ அதை செஞ்சுட்டு போகணும். ஒரு வித்தியாசமாக செய். நீ வித்தியாசமாக செய்வதனால் உனக்கு புகழ் கிடைக்கும், பெயர் கிடைக்கும் என்று சொன்னால் அது ஆபத்து. நீ உன்னுடைய கல்ப அதை விரும்புதா, உன்னுடைய நப்சு அதை விரும்புகிறது என்று சொன்னால் அது உனக்கு ஆபத்தை தரும் என்கிறார்கள். அல்லாஹ் ரசூல் அதை விரும்பல. ஏன்னா இது சம்பந்தமாக ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வர்றாங்க. வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் ஃபீ சபீலில்லாஹ் யுத்த களத்திலே கலந்து கொள்கிறார், லேசான விஷயமா? ஜிஹாதுக்கு கூலி சொர்க்கம்தான். ஜிஹாதை குறித்து, அதிலே கலந்து கொள்வது குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய சிறப்பை குறித்து, அதனுடைய பாக்கியம் குறித்து ரொம்ப பேசி இருக்கிறாங்க, நிறைய பேசி இருக்கிறாங்க. எந்த அளவிற்கு என்றால் அந்த யுத்தத்திற்காக செல்லும் பொழுது நீங்க குதிரையிலேயோ அல்லது ஒட்டகத்திலேயோ போகும்போது அந்த குதிரை ஒட்டகத்தினுடைய அந்த குளம்புகள், கால், அது பூமியில பட்டு புழுதி மேலே படுமா இல்லையா? அது வெறும் புழுதி அல்ல, சுவனத்தினுடைய மகரந்த பொடிகள்ங்கிறாங்க.
நீங்க சண்டைக்கேன்னு போய் சேர இல்லை, யுத்தம் நடத்த இல்லை, யுத்தத்துக்காக நீங்க போறீங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நிகழ்வு, இதுவே சுவனத்தினுடைய மகரந்த பொடிகள்னா யுத்தத்துல கலந்துகிட்டா எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனாலதான் சஹாபிகள்லாம் ஜிஹாதில கலந்து தங்களுடைய உயிரை கொடுக்கணுங்கிறதுல விருப்பமா இருந்தாங்க. ஓரளவு உங்களுக்கு ஜிஹாதை பத்தி நீங்க விளங்கிட்டீங்க. இப்ப பாருங்க, அந்த ஜிஹாதில ஒருத்தர் கலந்து கொள்கிறார். ஒரு சஹாபி கேட்கிறான், நாயகமே, ஒருத்தர் ஜிஹாதை பத்தி நீங்க நிறைய சொல்றீங்க, அல்லாஹ்வினுடைய பாதையில போரிடுவதை குறித்து நிறைய பேசியிருக்கிறீர்கள், அவருக்கு ஆகிரத்திலே கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பற்றி சொல்லி இருக்கிறீங்க, அந்த யுத்த களத்திலே மரணித்தவர்களை அல்லாஹ் மரணித்தவர்கள் என்று சொல்லாதே, மனசாலும் எண்ணாதே, வலா தகூலு லிமன் யுக்தல் ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அட யுத்த களத்திலே ஷஹீதானவர்களை மூத்தானவர்கள் என்று சொல்லாதேங்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வலா தஹ்ஸபன்னல்லதீன கூதிலூ ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா, அந்த யுத்த களத்திலே ஷஹீதானவர்களை மரணித்தவர்கள் என்று மனதாலும் எண்ணாதீர்கள், பல் அஹ்யாவுன், அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த ஒரு சிறப்பு ஜிஹாதுல கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். இப்போ அந்த ஜிஹாதுக்கு ஒருத்தர் போறார், ஒருத்தர் கலந்துக்கிறதுக்கு போறார், பெரிய பாக்கியம். அவர் கலந்து கொள்கிறார். ஆனால் அவரை பற்றி பேசப்படுவதையும் விரும்புகிறார். இவர் ஜிஹாதுன்னா விடமாட்டாரு, யுத்தக்களம் என்றால் என்ன செய்வாரு, அவர் உடனே போயிடுவாரு அப்படின்னு சொல்றதை அவர் விரும்புகிறார். நாயகமே, இதை குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறார். சஹாபி கேட்கிறாங்க. ஜிஹாதுல அவர் கலந்துகிறாரு, அதற்காக போரிடுகிறார், தன்னுடைய சொத்துக்களை செலவழிச்சு ஆயுதங்களை வாங்கி அதற்காக என்ன செய்யறார், அர்ப்பணிக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அவர் என்ன விரும்புகிறார் என்றால், அந்த தன்னை பற்றி பேசப்படுவதை விரும்புகிறார். இவர் ஜிஹாதுல கலந்துக்கிடுவார்ப்பா அப்படின்னு பேசப்படுவதை விரும்பினால் அதுக்கு என்ன கூலி என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா ஷை, ஒன்னும் கிடையாதுங்கிறான். ஒன்னும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அவர் லாஷையா போயிடுவாரு, பாக்கியமற்றவராக ஆகிவிடுவார் என்று கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுலயே அந்த சஹாபி 3 தடவை திருப்பி கேட்கிறாங்க. 3 தடவை திருப்பி கேட்க கேட்க இதே பதிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நம்முடைய நிலையெல்லாம் என்னங்கிறதை யோசிக்கணும். நானும் சரி, நீங்களும் சரி, எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் நம்முடைய பெயர் முன்னால் இருக்கணும், நம்மை பற்றி பேசப்படணும் என்ற எண்ணம் எமக்கு வருகிறது என்றால் அது நஃப்ஸ் அம்மாரா, அது பாவமாகவே முடியும். அல்லாஹ்வுக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம், அல்லாஹ் ரொம்ப கோபப்படக்கூடிய விஷயம் அது. உனக்கு என்ன பெருமை இருக்குடா, அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு என்ன பெருமை இருக்கு? அட, நீ என்ன கொண்டு வந்த? தாயினுடைய வயிற்றிலிருந்து நான் உன்னை வெளியாக்கும் போது ஏதாவது இருந்ததா? சொத்து வச்சிருந்தியா, சுகம் வச்சிருந்தியா, தோட்ட துறவுகள் வைத்திருந்தாயா, வீடு வைத்திருந்தாயா? ஒண்ணும் கிடையாது. எல்லாமே நான் தந்தது உனக்கு. நீ எதையாவது கொண்டு வந்தாயா? ஒன்னும் கொண்டு வரல, எல்லாம் நான் உனக்கு தந்தது. அவ்வளவு இரவல் இல்லையா? நான் சொன்னதின் வழியில் நீ செலவழித்தாயா, அல்லது உன்னுடைய நப்சு சொல்ற மாதிரி நீ செலவழித்தாயா? எந்த அடிப்படையில் நீ செலவழிச்ச என்று அல்லாஹ் நாளைக்கு கேட்பான். இமாம் ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பாதையில வர்றாங்க. அங்கேருந்து ஒரு பெரிய மனிதர் வர்றார். அவங்கள குறித்து இவங்களுக்கு தெரியும். ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பெரிய மகான், தாபிஈ, சஹாபிகளை சந்தித்து படிச்சவங்க. இன்னும் சொல்ல போனா உம்மஹாத்துல் மூமினீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய வீடுகளிலே வளர்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு காலத்துக்கு பிறகு அவங்களுடைய மனைவிமார்கள் இருந்தாங்களா இல்லையா? அவங்களுடைய மனைவிமார்களுடைய வீடுகளிலே வளர்ந்தவர்கள் ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா. அந்த ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அங்க இது வர்றாங்க. ஏத்தாப்புல ஒரு மனிதர் வர்றாரு. அவர் யாருங்கிறது தெரியும். அப்பா அவங்க கேட்கிறாங்க, உனக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. பெரியவரே, உங்களுக்கு வயசு என்ன? ஜாவஸ்து 60 தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னபோது
உங்கள் பயணத்தினுடைய நிறைவை நீங்கள் எட்டி இருக்கிறீர்கள். ஏன்னா என் உம்மத்தினுடைய வயது 60க்கும் 70க்கும் மத்தியிலேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய பயணத்தை நிறைவை நீங்கள் நெருங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு புரிகிறதா என்று கேட்கிறாங்க. அவங்க கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஆமா, எனக்கு பயம் வந்துருச்சு, நீங்க சரியாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அந்த மனுஷர் சொல்றார். அப்ப அவங்க சொன்னாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றீங்களே, அதனுடைய பொருள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. எனக்கு நீங்களே சொல்லிடுங்களேன் அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னா லில்லாஹ் என்று சொன்னா என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்கு, நான் அல்லாஹ்வினுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே வாழ்கிறேன் அர்த்தம். நீங்க வாழ்றீங்களா? ராஜிஊன் என்று சொன்னால் நான் திரும்பி அல்லாஹ்விடத்திலேயே போக போறேன் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ரெண்டையும் நீங்க நம்புறீங்க, நீங்க ரெண்டையும் நீங்க சொல்லிட்டீங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா. மூணாவது ஒண்ணு இருக்கு. நீங்க அல்லாஹ்வினுடைய சமூகத்திலே போகும்போது அல்லாஹ் கேள்விகள் கேட்பான், அதற்கான பதில் உங்களிடத்தில் தயாராக இருக்கிறதா? அருமையான பெருமக்களே, நம்முடைய இதய விழிப்புக்காக வேண்டி இந்த செய்திகளை நான் பேசுகிறேன். நாம் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கக்கூடிய நஃப்ஸ் இருக்கிறதே நம்மை பாடாய்படுத்திடும். நமக்கு தெரியாது. ஒரு ஹதீஸ்ல வருது, நீ எப்படி செலவழித்தாய், எப்படி சம்பாதித்தாய், நீ சம்பாதித்தது எப்படி, நீ செலவழித்தது எப்படி, இந்த இரண்டுக்கும் பதில் சொல்லாமல் ஒரு மனிதன் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. சொல்றாங்க ஆகிரத்துல நமக்கு இப்ப அதெல்லாம் கண்ணுல இல்லை, நம்ம கண்ணால் பார்க்கும் போதுதான் நமக்கு அந்த அவேர்னஸ் வரும், இல்லைன்னா அது ஒரு பெருசா தெரியாது. ஆனால் உண்மையிலே சூவிகளாக இருக்கக்கூடியவர்கள் கண்ணால் காண்பது போன்ற அச்சத்தோடு வாழ்ந்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே அந்த அச்சமும் அந்த பயமும் நமக்கு வரணும். எந்த நேரத்துல இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் நம்ம இடத்துல வருவாங்க நமக்கு தெரியாது. எனவே இளைஞராக இருந்தா, நம்ம இளைஞர் தானே, இந்த வயசு தானே, அப்படி நம்ம இருக்க முடியுமா? இளைஞர்களுக்கு மரணம் வரவில்லையா? நம்ம ஆரோக்கியமாகத்தானே இருக்கிறோம், நம்ம நோயிலையா இருக்கிறோம், படுக்கையிலையா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் மரணம் வரவில்லையா? நேத்து கூட பார்த்து நல்லா தானே இருந்தாரு, என்னோட தானே சாப்பிட்டாரு சொல்றமா இல்லையா? எனவே அல்லாஹ்வின் சமூகம் நாம் செல்லும் பொழுது இந்த உம்மத் எப்படி இருக்க வேண்டும் என்று நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டார்களோ அந்த கட்டளையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். சில சஹாபிகளை உட்கார்ந்து பேசுறாங்க, கியாமத்தினுடைய அமளி துமளி, அங்கே ஏற்படக்கூடிய பயங்கரம், நரகத்தினுடைய கடுமை, கபரிலே ஏற்படக்கூடிய இருள் நெருக்கடி, இதை குறித்தெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் ஸல்லல்லாஹு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட சஹாபிகள் அப்படியே அதிர்ந்து போய் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சில சஹாபிகள் உட்கார்ந்து பேசுறாங்க, நமக்கு இறைச்சி சாப்பிடாம இருக்க முடியாது. ஒரு சஹாபி, நமக்கு அப்படித்தானே, நமக்குன்னா அந்த இரத்த வாடப்பட்டுக்கிட்டே இருக்கும், நம்ம சொல்றோமா இல்லையா? இனிமேல் நான் இறைச்சி சாப்பிடவே மாட்டேன், என்னோட நஃப்ஸை நான் உடைப்பேன், இனிமேல் நான் இறைச்சியை சாப்பிடுவது இல்லை என்று ஒரு சஹாபி சொல்றாங்க. இன்னொரு சஹாபி சொல்றாங்க, உலகத்துல உயர்ந்த சுகம் என்று சொன்னால் ஒரு பெண்ணின் சுகம்தான், எனவே நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன், கல்யாணம் முடிச்சுட்டா அந்த பெண்ணினுடைய சுகத்துல நான் இருக்க வேண்டியது இருக்கும், அப்படி இருந்துட்டா அல்லாஹ்வை நான் மறந்துடுவேன், கியாமத்தை மறந்துடுவேன், ஆகிரத்திலே ஏற்படக்கூடிய அமளிகளை துமளிகளை நான் மறந்து விடுவேன், அதாபுகளை மறந்துடுவேன், அதனால கல்யாணமே நான் முடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சஹாபி சொன்னாங்க. இன்னொரு சஹாபி சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு தூக்கங்கிறது தனி சுகம் தானே, தூங்குனா சரியாயிடும், இன்னைக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, கொஞ்சம் படுத்த நமக்கு சரியாயிடும், ஒஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுக்கு நாம் தூக்கத்தை களைப்பு நீக்கக்கூடிய மருந்தாக ஆக்கி இருக்கிறோம்ங்கிற அல்லாஹ். ஃப்ரெஷ்ஷா எழுந்திரலாம், ஒரு படுத்து தூங்கிட்டா சரியாயிடும், நிறைய விஷயங்கள் அப்படி ஆகும், அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். ஆனா இப்ப
சில பேர் தூங்கிக்கிட்டே இருப்பான், அது வேற விஷயம். நேரம் காலம் ஒண்ணும் கிடையாது, எல்லா நேரம் தூங்குறது. எனவே தூங்கிக் கொண்டே இருப்போமே ஆனால் அது ஒரு சுகமாக ஆகிவிடும், ஆகிரத்திலே ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது வந்துருமே அப்படின்னு அந்த சாபி சொன்னாங்க, இனிமேல் ராத்திரி நான் தூங்கவே மாட்டேன், நின்று வணங்க போறேன், பகலெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், நான் நோன்பு பிடிக்க போறேன் என்றெல்லாம் சஹாபிகள் அப்படியே பயந்து, நப்சை பயந்து இந்த முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவை எடுத்த பொழுது இந்த தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருது. அவங்க எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, நப்ச கட்டுப்படுத்தணும் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, நப்சு சொல்ற மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுதான், அது சரிதான், அதற்காக நான் சாப்பிட மாட்டேன், இறைச்சி சாப்பிட மாட்டேன்னு சொல்றதெல்லாம் சரியில்லை, அது இருக்கவே அதை சாப்பிட்டு கொண்டே நீங்கள் என்ன செய்யணும், கட்டுப்பாடாக இருக்கணும். என்னை பாருங்கள், நான் உங்களுக்கு முன்மாதிரி இல்லையா? நான் நோன்பு வைக்கவும் செய்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன், எல்லா நாளும் நான் நோன்பு பிடிச்சிட்டு இருக்கல, சாப்பிடுறேன், இறைச்சி சாப்பிடுறேன், ஆனால் என்னுடைய நஃப்ஸை நான் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவில்லையா? அதன் மீது பேர் ஆர்வம் பிரியம் கொண்டவர்களாக ஆகக்கூடாது, அவ்வளவுதான். உணவு, அந்த உணவு எதற்காக? ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் ராகத்தா இருக்கணும். அந்த உடல் ராகத்தாக இருந்தால் அல்லாஹ்வை வணங்க முடியும், நின்று வணங்க முடியும் என்ற நல்ல காரியத்துக்காக இருக்கும்போது நீங்க சாப்பிடக்கூடியதை இபாதத்தாக மாறிடும். இப்ப என்னை பாருங்கள், ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் நோன்பு வைக்கிறேன் சில நாள் நோன்பை நான் விட்டுறேன், சாப்பிடுகிறேன், இறைச்சி சாப்பிடுகிறேன், பெண்ணினுடைய சுகம் தேவையில்லை என்று நீங்கள் விலகி கொண்டதா நீங்க சொல்றீங்களே, நான் எத்தனை கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், அதிலேயே மூழ்க கூடாது என்பதுதான். கல்யாணம் முடியுங்க, அது என்னுடைய வழிமுறை, எனக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய வழிமுறை, திருமணம் முடிக்கணும் நீங்க. ஆகவே துறவரத்தை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை, இல்லறத்தை தான் இஸ்லாம் ஆதரிக்கிறது. எனவே நீங்க திருமணம் முடியுங்க, நானும் திருமணம் முடித்திருக்கிறேன், நான் கல்யாணம் முடிக்க இல்லையா? அடுத்து நீங்க என்ன சொன்னீங்க, ராத்திரி பூரா நின்று வணங்க தூங்க மாட்டேன், நான் நின்று வணங்கவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன். ஆக இந்த நிலையில் ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கத்து தர்றாங்க இதுல? மொத்தத்துல நீ எப்படி இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும், உன்னுடைய நஃப்ஸுக்கு அடிமையாகாது, காண்பதையெல்லாம் வாங்குவது, காண்பதையெல்லாம் தின்பது, காண்பதையெல்லாம் உடுப்பது, இந்த மாதிரி நிலையிலிருந்து நீ கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடு. ஏதோ ஒரு நாளைக்கு நீ சாப்பிட்டா, ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டா பரவாயில்ல, அது நல்லா இருக்கேன், அதை வாங்குறது, இது நல்லா இருக்கு, இது நல்லா வாங்குறது. எனவே இந்த மாதிரி காரியங்களில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்பதைத்தான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் ஒரு தோட்டத்துக்குள்ள போறாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெளியில நிக்கிறாங்க. சஹாபிகள் தங்களுடைய பேசிக்கிடுவாங்க. சஹாபிகள் என்ன செய்வாங்க, தங்க நப்சோட பேசுவாங்க. ஏண்டா இந்த அநியாயம் பண்ற, நீ என்ன நரகத்துக்கு இழுத்துக்கு போக பார்க்கிறியா, அல்லாஹ் ரசூலுடைய வழியிலிருந்து வேறு வழிக்கு என்னை கொண்டு வருவதற்காக முயற்சிக்கிறாயா என்று தன்னுடைய நப்சோட பேசுவாங்க. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய தோட்டத்திற்குள் நுழைந்து அவங்க சொல்றாங்க, இப்னுல் கத்தாப் இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்கோ, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது உனக்கு தெரியுமா, நீ அல்லாஹ்வை அஞ்சாமல் நடப்பாயா? நீ யாரு? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பலமுறை சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா. இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகனே, தன்னைதான் சொல்றாங்க, தன்னையே தனக்கோட பேசுறாங்க, அல்லாஹ்வை நீ அஞ்சிக்கொள், உனக்கு இந்த உலகத்தினுடைய ஆசை வருகிறதா, கூட கோபுரங்களிலே வாழ வேண்டும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்ற ஆசைகள்லாம் இருக்குதா, எல்லாத்தையும் ஒடித்து விடு, நாளை நிரந்தரமான வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை செய் என்கிறார்கள் சையதுனா அமீருல் மோமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நம்முடைய குருநாதர் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப நேரம் நின்று வணங்குறாங்க, ரொம்ப நேரம் இபாதத்துல நின்று வணங்குறாங்க, தூக்கம் வருது, அவங்க நஃப்ஸை உடைக்கிறாங்க, தூங்க முடியாது, நான் நின்று ரொம்ப வணங்குவேன் அப்படின்னு இருக்கும்போது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து நமக்கு மார்க்கம் சொல்லுது, நல்லடியார்களுக்கு அசரீரின் மூலமாக அல்லது கனவின் மூலமாக, கனவு என்பது நல்ல கனவுகள் என்பது
நுபுவத்தினுடைய 46 பங்குகளில் ஒரு பங்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹீஹான ஹதீஸ்கள் இருக்கிறது. இதுல என்ன அப்படின்னா, அசரீரி முழங்கும் அல்லது இல்ஹாம் என்று உதயத்தை அல்லாஹ் தருவான். அப்போ அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அவர்களுக்கு ஒரு உத்தரவு வருகிறது. இப்படி நீங்க போட்டு நப்ச போட்டு மாரடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்ச நேரம் படுத்து எழும்புங்க அப்படின்னு வந்ததும் இவங்க என்ன செய்றாங்க, ஏறி அவங்களோட மாடி மாதிரி இருந்தது பலகையில, அதுல ஏறி போறாங்க, படுக்கிறதுக்கு போறாங்க. அல்லாஹ்வின் புறத்தில் உத்தரவு வந்த உடனே நப்சுக்கு பெரிய கொண்டாட்டம். அப்ப அங்கனையே ஒரு தூக்கம் வருது. இவங்க சொன்னாங்க, டேய் உன்னை தூங்குறதுக்கு தானே நான் கூட்டிட்டு போறேன், போய் மேலே சேர்றதுக்குள்ளேயே நீ என்ன உன தூக்கத்தை கொண்டு வர்ற நப்சு என்று சொல்லி அந்த எந்த இடத்தில் மாடிப்படியிலேயே ஒற்றை காலில் நின்று தஸ்பீஹ் செஞ்சு கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பேசுவதால் உணர முடியாது, இதெல்லாம் உணர்வு பூர்வமாக விளங்க வேண்டிய விஷயம். தங்களுடைய நப்சை கட்டுப்படுத்துவதற்காக அவ்வளவு பெரிய தியாகங்களை செஞ்சாங்க. இன்னைக்கு நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? பெயர் அளவில நம்ம என்ன செய்யறோம், நம்ம அவங்களை பின்பற்றோம் இவங்களை பின்பற்றோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே தவிர, ஆனா அவர்களுக்கும் நமக்கும் இடையில எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்பதில்லை. பாரிய இடைவெளியை நாம் இருக்கிறோம். எனவே இதை உணர்ந்து நப்சை நாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே நாம் வாழணும். அப்படி வாழும்போது அந்த நப்சுல 7 வகை இருக்கு. இந்த முதல் வகையை தாண்டிட்டோம்னா, நப்சு அம்மாராவை தாண்டி விட்டால் அதுக்கு பிறகு லவ்வாமா, லவ்வாமாவை பத்தி குர்ஆன் பேசுகிறது. நப்சு லவ்வாமா என்னன்னு சொன்னா, நீ ஏதாவது தப்பு செஞ்சா அது பழிக்கும், உன்னைய பழிக்கும், ஏன்டா இந்த அநியாயம் பண்ற நீ அப்படின்னா அந்த நப்சு பேசும். எனவே இந்த முதல் நப்சாக இருக்கக்கூடிய நப்சு அம்மாராவை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். அப்படி வெளியே வந்தால் மாத்திரமே அல்லாஹ்வினுடைய அருளை பெற முடியும். எனவே அருமையான பெருமக்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய நடைமுறையில், கொடுக்கல் வாங்கலில், வீடு கட்டுவதில், கல்யாணம் நடத்துவதில் எத்தனையோ நம்முடைய நப்சு விரும்புற மாதிரிலாம் என்னெல்லாமோ செஞ்சிட்டு இருக்கிறோம். கடந்த கால நடைமுறைகளுக்கு மாற்றமாக நிறைய நடக்குது. சாதாரணமான வீடுகளிலும் கூட சீர்வரிசைகள் ரொம்ப அதிகமான சீர்வரிசை, அவ்வளவு பெரிய சீர்வரிசை. நாங்க 42 சான் கொடுத்தோம். இதெல்லாம் எதை காட்டுகிறது? நப்சு 42 சீர் கொடுத்தாங்களாம், தட்டு கொடுத்தாங்களாம், அவங்க 45 கொடுத்தாங்களாம், இவங்க 50 கொடுத்தாங்களாம். கேவலமான விஷயம் இது. எனவே இந்த நிலைகள் இருந்து, இந்த நப்சிலிருந்து நம்ம விடுபடணும். இது அல்லாஹ்வுக்கு பிரியமா? ஒரு காரியத்தை நீங்க செய்யறோம், நம்ம செய்யறோம்னா இது அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமா நம்ம பார்க்கிறோம். பிரியம் இல்லையா தூக்கி வீசிடணும். அப்பதான் நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கணும் அர்த்தம். எனவே அதை மக்கள் புகழணும், மக்கள் வாழ்த்தணும், அப்படிதான் நம்முடைய என்ன இருக்கு. எப்போ ஒருத்தர் நம்ம புகழ்ந்து நம்ம சொல்லும் பொழுது நமக்கு சந்தோஷம் வருகிறதோ, நப்சுக்கு நம்ம அடிமைன்னு வழங்கிக்கிடணும். நப்சு ஒருத்தர் என்ன புகழ்ந்து சொல்றான்னு வைங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு, மனசு சந்தோஷப்படுறோம். அப்படி எனக்கு சந்தோஷம் வருகிறது என்று சொன்னால் நான் நப்சுக்கு அடிமையாக இருக்கிறேன், நப்சை நான் கட்டுப்படுத்தவில்லை. ஆக வெற்றியினுடைய பாதையை நோக்கி நாம போகல, தோல்வியை நோக்கி போகிறோம் என்று அர்த்தம். அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாத்து நம் இதயத்திலே பரிசுத்தத்தை தந்து பரிசுத்தமான எண்ணங்களோடு காரியங்களை ஆற்றுவதற்கு, வணக்கம் செய்வதற்கு அல்லாஹ் மேலருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.